தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல 14 டேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்லோ அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு ரொமான்ஸ் காமெடி டிராமாவா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள ஒரு பையன் மாட்டிக்கிறான். ஸோ அதுக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல போகக்கூடிய கதை. கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா ரொம்ப ஜாலியான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். எல்லாரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் மாட்டிக்கிறான். ஸோ அதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல போகக்கூடிய கதை. கதைன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ கதை எழுதுறதுக்காக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா போக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் இரவு ஹீரோயினுடைய வீட்டுல ஹீரோ தங்குறாரு. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிறான். ஸோ அந்த டைம்ல லாக்டவுன் அப்படிங்கிறதையும் போட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 14 டேஸ் எங்கேயுமே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஹீரோ அந்த டைம்ல என்ன பண்றான், ஸோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டூஸ்டே என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த 14 டேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்லோ. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னாலே கதைன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம். சோ இதை சுற்றி நிறைய ஹியூமரான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணலாம். அது இந்த படத்துல பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லைங்க. இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆரம்பத்துல ஹீரோ பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது, கட்டில் கடியில ஒளிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபன்ஃபில்டான மொமெண்டோ இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. அதாவது ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுறாங்க. ஹீரோ தனியா இருக்கிறாரு. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அதே போல வெனிலா கிஷோருடைய காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என் டு என் படமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காமெடியுமே பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஒட்டுமொத்தமா ஒரு முழு படமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க தந்தா பார்க்கலாம். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.